கையும் ஓடல காலும் ஓடல. காலையிலங்காட்டியும் அறக்க பறக்க சாப்பாடு செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு உதவி பண்ணுறாங்களா? இந்த மனுஷனையும் காண எந்தால போய் ஒளிஞ்சு போனான்னு தெரியல. சோறு ஒரு அடுப்பில் வேக போட்டாச்சு, அது ஒரு பக்கம் வெந்துட்டு வடிச்சு விட்டா வேலை முடிஞ்சு. இம்பிட்டு காய்கறி இருக்குது, எந்த காயை போட்டு பொரியல் செய்யறதுன்னு வேற ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இதுக்கு தான் நிறையா காய்கறியே வாங்கக்கூடாது. ஒரே ஒரு காய் இருந்துச்சுன்னா இந்த குழப்பமே இருக்காது. கத்திரிக்காயை அரிஞ்சு போட்டு அப்படியே சாரா காய்ச்சி விட்டுறலான்னா இந்த பிள்ளைங்களுக்கு இறங்காது. தக்காளியை கடைஞ்சி விட்டுறலான்னா இந்த மனுஷனுக்கு இறங்காது. முள்ளங்கி போட்டு சாம்பார் வைக்கலான்னா எனக்கு பிடிக்காது, ஏதோ பூனை கச்சம் தலை மாதிரி நான் பறிக்கும். ஏட்டி பத்மினி, என் செல்லமே, இங்க பாரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஏட்டி சர்ப்ரைஸ்ன்னு சொல்றேன், என்ன ஏதுன்னு கேட்காம வாயை பொழந்த மணிக்கா நின்றுக்கிற. ஐயோ கூறுகட்ட மனுஷா, பைத்தியக்காரனா நீ? காலம் காத்தால விடிஞ்சும் விடியாம நான் பாட்டுக்கு அறக்க பறக்க பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுதுன்னு போட்டு மண்டையை உருட்டி சோறு என்ன செய்யறதுன்னு பண்ணிட்டு கிடக்குறேன். கோழியை பிடிச்சிட்டு வந்து நின்றுக்கிறேன். ஏட்டி மாமா ஆச்சையா கோழி பிடிச்சிட்டு வந்தா ஏது எம்புட்டு எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்கறத விட்டுவிட்டு என்னத்துக்கு சண்டைக்காரியாட்டு சங்கு சங்குன்னு ஏறாய்வா? காடு வா வாங்குது, ஊடு போங்குது, மாமன் கேமனுக்கு ஆளும் மூஞ்சா. பிள்ளைங்க முன்னாடி மாமன் கேமனு சொல்லிவிடாத, சிரிச்சு போடுவாளுங்க. பேச்சப்பாரு, இதெல்லாம் போய் எங்க பூச்சி பூச்சா கத்துக்கிட்டு வர, கண்ணை உருட்டிக்கிட்டு தூங்கி எந்திரிச்சா கூட மாட ஒரு வெங்காயம் மிளகாய் ஒழிச்சு தரலாம், ஒரு காய்கறி நறுக்கி தரலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை. போய் எங்கேயோ ஒரு கோழியை பிடிச்சிட்டு வந்துட வேண்டிட்டு. ஆமாம், இந்த கோழி எங்கே கிடந்துச்சு? ஏட்டி கோழி நான் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துக்கிறேன், அது என்ன குப்பையா? எங்க கிடந்துச்சுன்னு கேட்குற? இப்படி பள்ளிக்கூடத்து டயத்தில் வாங்கிட்டு வந்தா நான் அந்த பிள்ளைங்களுக்கு செஞ்சு தருவேனா, இந்த கோழியை வெட்டி கறிச்சாறு காய்ச்சுவேனா? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மண்டல எதுனா மசாலா ஒன்று இருக்குதா இல்லையா? நான்லாம் பாரு, கோழியை வெட்டி குழம்பு வைக்கிற மூடல் இல்லை, எடுத்துக்கிட்டு ஓடி பேர் சொல்லிட்டு அப்புறமேட்டு எடுத்து இட்டுப்பிடுவேன் எங்கனாச்சும். நான் அந்த பிள்ளைங்களுக்கு என்னத்த செஞ்சு தரதுன்னு மண்டை போட்டு உருட்டிக்கிட்டு கிடக்கிறேன் நானே. ரொம்ப மினுக்காத நீ. நான் இப்போ கோழி எப்படி வேக வைக்கிறேன்னு பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கோழி படுத்து அந்த ஆவியில் வெந்துட்டு கிடக்கும். அந்த ஆவி இறங்க இறங்க ஒன் சோறு இருக்குல்ல, சோறு அது சிக்கன் ரைஸ் ஆகிடும். இப்போ நான் போய் தண்ணி பார்த்துக்கிட்டு வரேன், சரியா? தலையில் இருக்கிற மூளை எங்கன்னா கலந்து உளுந்து போச்சா என்னவே தெரியல. கறியை கொண்டு போய் இப்படி சோத்து மேலே வச்சா அந்த சோறு கவிச்சடிக்காது. அந்த பிள்ளைங்க வேற எங்கிட்ட சண்டைக்கு வருங்க. இன்னொரு வாட்டிலாம் எனக்கு சோறு ஆகிறதுக்கு தெம்பில்ல, ஒழுங்காக எடுத்துகிட்டு போய் வெளியே எங்கன்னா வச்சு சமைச்சுடுங்க, இல்லைன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்து சொல்லிட்டேன். ஏட்டி உனக்கு என்னைக்கு நல்ல கோவம் வந்து கிடக்கு, கெட்ட கோவம் தானே எப்பவுமே வரும். அது ஒரு பக்கம் வந்து போது விடு, நான் பார்த்துக்கிறேன். அது பாட்டுக்கு ஆவி பிடிச்சி வேவிட்டு முடி. நான் அப்புறமா வந்து வெங்காயம் மிளகா தக்காளி எல்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா உனக்கு கிரேவியாட்டம் பண்ணி தரேன். அப்புறம் நீ அப்புறம் குண்டான் சட்டி எடுத்து வச்சு நல்லா நக்கு நக்குன்னு நக்கிட்டு சாப்பிட்டுருவேன். எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேப்பாரு, அப்படி டேஸ்ட்டாக பண்ணி தரேன். நீ என்ன பண்ணுற, அப்படியே அப்பப்போ திருப்பி திருப்பி வை. ஏன்னா அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஆவி பிடிச்சி வேகும். அந்த லெக் பீஸ் எல்லாம் நல்லா கலண்டு வர அளவுக்கு வேகணும். அப்போ தான் கிரேவி நல்லா இறங்கும். பார்த்துக்க, இந்த பிள்ளைங்க வந்து திருப்பி எங்கிட்ட சோறு கேட்டாங்கன்னா நான் செய்ய மாட்டேன். நீ தான் கடையில் வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டேன் நானே. ஏட்டி அவங்களுக்குலாம் பிடிக்க மாட்டி. நீ வைக்கிற கோழிச்சாறு தான் பிடிக்காது. நான் வச்சு தரேன் பாரு கிரேவி, என் பிள்ளைங்க எப்படி வலிச்சு வலிச்சு நக்கி நக்கி சாப்பிட்றாங்கன்னு. இரு, நான் வாரம் இரு கொஞ்ச நேரம். ஒன்னாட்டம் நல்லா மாட்டு மூத்திர கணக்கா தண்ணி மொண்டு மொண்டு ஊற்றி 10 நாளைக்கு ஆகிற மாதிரி வச்சு விட்டா அப்புறம் எப்படி அந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். நான் இன்னைக்கு வைக்கிறேன் பாரு, நீ எப்படின்னு கற்றுக்கிடு. கேட்டா அதுக்கு பேரு கோழி தண்ணி குழம்பா, அதுக்கு பேரு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு இல்லாட்டி மாட்டு மூத்திர குழம்புன்னு வச்சுக்கிடு. பைத்திய மாதிரி எதனா உளறிக்கிட்டே கிடப்பான். நாம வேற இன்னும் தண்ணி ஊத்திக்காம கச கச கசக்குன்னு கிடக்குனா விடுறாளா? கேள்வியா கேட்டு மனுஷனை பொண்ணு எடுக்கிறாப்பா. இந்த பைத்தியக்கார மனுஷனை வச்சுக்கிட்டு என்னால ஒன்றும் சமாளிக்க முடியல. இப்படியா கொண்டாந்து வெந்துட்டு இருக்கிற மாதிரி சோத்துல வச்சுட்டு போறது? ஐயோ எம்மா, என்னம்மா இது? சோத்து குண்டமில் ஒரு முழு கோழியை தூக்கி வச்சுக்கிறேன். என்னது இது? பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. சீ வேக். நான்லாம் இதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன் பார்த்துக்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு வேற ஏதாவது செஞ்சு கொடு. நான் என்னத்த பண்ணேன்? எல்லாம் உங்கள் அப்பன் பண்ண வேலை தான். போய் உங்கள் அப்பனை கடையில் வாங்கி தர சொல்லி வாங்கிட்டு போ, என்னமோ பண்ணுறேன். நான்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன். வச்சுட்டு தண்ணி வாத்துக்கிறேன்னு போயிட்டாங்க. வந்த வீட்டு என்ன ஏதுன்னு கேட்டுக்க. பத்மினி அக்கா, என்னது இது? தட்டு வச்சு மூடி பார்த்துருக்குறேன். நீங்கள் என்ன ஒரு கோழியை வச்சு குண்டாவை மூடி இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன். இது நல்லா புது ஐடியாவாக இருக்க. ஒரே வேலையாக அப்படியே வெந்தும் கூட
கொஞ்சமாக அறிவை யூஸ் பண்ணி கொஞ்சம் மசாலாக்களை பூசி அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கிரில் சிக்கனாக சாப்பிட்ருக்கலாம். கொஞ்சம் ஐடியா இல்லாமல் பண்ணிவிட்டீங்க போங்க. இப்போ ஒன்றும் குறைஞ்சி போயிடல. என்ன பண்ணுறீங்க, மசாலாலாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அங்கங்கே ஒரு கீரல் போட்டு நல்ல மசாலாவை தடவி அப்புறமா எடுத்து வைங்க பாரு. நல்லா ஆவி பிடிச்சி வெந்துச்சுன்னா அப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கிரில் சிக்கன் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? ஆமாண்டி, இப்போ காலங்காத்தால எனக்கு வேறு வேலை இல்லை பாரு. பார்த்தா மசாலா தடவு மாவை பிடிச்சி தடவுன்னுக்கிட்டு நானே கோவத்தில் இருக்கிறேன். இவ ஒருத்தி கிரில் சிக்கனை சாப்பிட்டியா இரும்பு சிக்கனை சாப்பிட்டியான்னுக்கிட்டு மனுஷன் இருக்கிற நிலமை புரியாம. சோனிமா, உங்கள் அம்மா கிடக்குறாங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன தெரியுது? ஒன்றுமே தெரியாது. நீ என்ன பண்ணுற, இந்த சிக்கனுக்கு மசாலா கலக்கி வச்சுருப்பாங்க பாரு, தனியாக டப்பாவில் போட்டு உங்கள் அம்மா. அதை போய் எடுத்துகிட்டு ஓடியா. அத்தை கலக்கி தரேன், அதை தடை விட்டு வச்சு தாரேன். நீ எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு சொல்லு. ஐயோ அத்தை, நீங்கள் வேற. இப்போ எங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிட்டு. இப்போ தான் சிக்கன் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ஏது நேரம். நான் அதுக்கு தான் அம்மாவை சத்தம் போட்டுட்டு இருந்தா. நீங்கள் வேற சும்மா இருங்க. இந்த அத்தை வேற நேரம் காலம் தெரியாம சரியான தீனி மூட்டையாக இருக்கும் போல. அடி பொடி இவளே. சரி விடு, உங்கள் அம்மா என்ன வச்சிருக்கிற 4-5 டப்பாவில் நானே தேடி எடுத்துக்கிறேன். உனக்குலாம் திங்க தெரியும் நல்லா. ஒன்று வேலை வச்சா கேட்க தெரியாது. ஆளும் மண்டையும் பாரு. பத்மினி அக்கா, என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்க நீனா? கீதா, மனுஷி இருக்க நிலமை புரியாம நீ வேற இன்னும் கோவத்தை மூட்டிட்டு இருக்காத. நானே நேராயிட்டுன்னு கடந்து கத்திட்டு கிடக்குறேன். உனக்கு இப்படிதான் சிக்கனு அது இதுன்னுட்டு என்னை போட்டு எதனா டார்ச்சர் பண்ணின்னு வச்சுக்க. அப்புறம் காலையில் கட்டி 2 வாங்கிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டேன். அஃப்கோர்ஸ் நான் இருந்து வெயிட் பண்ணி கண்டிப்பாக வாங்கிட்டு தான் போவேன். ஏன்னா எனக்கு சிக்கன் நல்லா பிடிக்கும். அதை பார்த்துட்டு நான் வாங்காமல் போவேன்னு சொல்லுங்கள். நீங்கள் அடிச்சே விரட்டினாலும் வாங்கிக்கிட்டு தான் இடத்த காலி பண்ணுவேன். அட ஆண்டவா, இந்த அத்தை தொல்லை சரியான தொல்லையாக இருக்குது. சரி, நான் போய் கிளம்புறேன். அம்மா என்னவோ பண்ணிட்டு இருக்கட்டும். அம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிட்டு பார்த்துக்க. நான் போய் கிளம்பிட்டு போகிறேன். போயிட்டு கடையில் கூட நான் அப்பா வாங்கி தர சொல்லி வாங்கிக்கிறேன். சரியா? ஆமாண்டி, போய் அப்படி தான் வாங்கிக்க. இனிமேல் செய்கிறதுக்குலாம் நேரம் இல்லை. அப்புறமா சாயங்காலம் வந்து கூட ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிடுவியான். சரி போ. நான் அப்புறமா நேரம் போச்சுன்னு உங்கள் மிஸ் வர திட்டுவாங்க. ஆமாம், அவ எங்க உங்கள் அக்கா சந்தி அண்ணா? அவள் எந்திரிக்காமல் தூங்கிட்டே இருக்கிறாளா தூங்கு மூஞ்சி. அவளையும் போய் ஒரு டப்பாவை மோண்டு ஊற்றி சட்னை எழுப்பி கிளம்ப சொல்லு. அவளையும் போய் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை எதனா இட்லி வாங்கிக்கிட சொல்லு. சரிம்மா, நான் போய் எழுப்பிட்டு கிளம்ப சொல்கிறேன். நானும் கிளம்புறேன், நீ பாரு. உம்பிட்டு காய்கறி கிடக்கு, என்னத்தை போட்டு வைக்கன்னு யோசிக்கிறதுக்குள்ள பட்டுன்னு கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டு நம்ம உயிரை வாங்கினா நாம் என்னத்தான் பண்ணுறது? வந்து அந்த மனுஷனை என்னத்தையே போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். நம்மளுக்கு இன்னைக்கு வேலை மிச்சம். அந்த பிள்ளைங்களையும் சரின்னுட்டு கடையில் வாங்கிக்கான்னு சொல்லியாச்சு. நம்ம என்னத்தையே போட்டு செஞ்சுக்கிட்டு உக்காந்து தின்னுக்கிட்டுக்கிட்டோம். போகிற போக்க பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் நக்கி பார்க்க கூட தரமாட்டாங்க போல. கீதா, என்ன ஆனாலும் இடத்த காலி பண்ணிடாத. கொஞ்சமாக வாங்கிட்டு தான் போகணும். நீ கீதா கிட்டேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நான் சிக்கன் குழம்பு வாங்காமல் இடத்த விட்டு போக மாட்டேன்.